விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க கடகராசி அன்பர்களே, தாயுள்ளம், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு, எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் பிறர் தீங்கே செய்திருந்தாலும் அவர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய அந்த மனோபாவமும் யோகமும் கொண்ட கடகராசி என்பதே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று முதல்ல பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க. அப்போ சந்திர பகவான் அப்படின்னு சொல்கிறப்ப பௌர்ணமி, அதுக்கடுத்து சந்திர தரிசன நாள், அமாவாசை முடிஞ்சு 2ஆம் நாள் வரும், சந்திர தரிசன நாள்னு வரும். உங்களுக்குரிய தெய்வமே முதல் சந்திர பகவான் தான், மனோகாரகன் சொல்லி அவருக்கு பேர். அந்த மனோகாரனாகிய சந்திர பகவானை வழிபாடு பண்ணீங்கன்னால் உங்கள் ராசிக்கு முதல்ல பெரிய பலன்கள் வந்து சேரும். ஏன்னா முதல்ல தாய் தந்தையை வழிபடாமல் நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி வராதுங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து வச்ச விஷயம். அதே மாதிரி அந்த ராசிக்காரங்க அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணால் தான் நமக்கு முதல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிட்டுக்கங்க. ஆனால் குறிப்பாக இன்ன விஷயத்துக்கு இன்னது நடந்தே தீரணும் அப்படின்னா உங்களுக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க. இப்போ நவகிரக ஸ்தலங்களில் சந்திர பகவான் எங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறப்ப திருப்பதியில் இருக்கிறார். பெருமாள் கோவிலில் திருப்பதி பெருமாள் சீனிவாச பெருமாள்கிட்ட சந்திர பகவான் இருக்கின்றார். அப்போ திருப்பதி சென்று திரும்பி வந்தால் வாழ்வில் ஓர் திருப்பம் நேருமடா என்று சொல்வது போல திருப்பதிக்கு கடகராசிக்காரங்க கண்டிப்பாக திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, அதே போல் நீர்நிலைகளுக்கு அருகில், குறிப்பாக நல்லா புரிஞ்சுங்க, நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மா வழிபாடு பண்ணுங்கள். மதுரையில் வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மா வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா வைகை நதிக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எந்த இடங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் நீர்நிலைகளுக்கு அருகில் அமர்ந்துள்ள அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணீங்கனாலே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன்கள் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க, மாணவர்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்க, அல்லது ஒரு மங்கள செய்திக்காக பார்க்குறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல சந்திர பகவானையும் அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும். நீங்கள் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க, பட்டு புடவை எடுத்து சாத்துறீங்க, அதெல்லாம் அவங்களுடைய வசதிகளை பொறுத்த விஷயம். அதெல்லாம் கூட நான் சொல்லலை. அம்மன் தெய்வங்களை மனசார வழிபாடு பண்ணி எனக்கு நான் போகிற காரியம் எனக்கு வெற்றி அடையணும், அந்த வெற்றிக்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ மற்ற தெய்வங்களை கும்பிட்டா நமக்கு பலன்கள் கிடைக்காது அப்படின்னு. நிச்சயமாக மற்ற தெய்வங்களை கும்பிட்டா பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதை விட நமக்கு யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு முதல்ல உதவி செய்வாங்க. அந்த கணக்கடி பார்க்குறப்ப கடகராசிக்குரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல சந்திர பகவானும், அதுக்கப்புறம் நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள அம்மன் தெய்வம், இந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்போ என்னென்ன பலன்கள் நமக்கு அப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீடு வேணும்னு எல்லாம் ஆசைப்படுவோம். அது மாதிரி தேக ஆரோக்கியம், உடலில் எப்பயுமே எந்த பிரச்சனை நோய் நொடி வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவனை கும்பிட பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம போய் சேரணும்ல, ஆண்டவான்னு கும்பிடமுடியல, அந்த நோய் நொடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரியப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நோய். அதுவே மன ரீதியான விஷயம். இப்போ பார்த்தாலும் மனசு, இப்போ உள்ள காலகட்டங்களில் இப்போ பார்த்தாலும் மனசுங்க பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ப்ரெஷர் ஏறி போய் ஒரு காரியத்துக்கு 2 காரியத்தை திரும்ப செஞ்சு இந்த ப்ரெஷர்லாம் குறையணும்னால் கடகராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னால் அல்லது ஏற்பட்ட டென்ஷனை குறைக்கணும்னா அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார். அதே போல் தாய் வழி உறவுகளில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக தாய் மாமன் சண்டை போட்டிருப்பாங்க, அல்லது சகோதரிகளுக்குள்ள சண்டை நடந்திருக்கும், சித்தி அவங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். இந்த தாய் வழி உறவுகளுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த ஒன்று, அதாவது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சில அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அவங்களாம் இருப்பாங்க, அம்மா கூட பிறந்தவங்களும் இருப்பாங்க. அந்த உடன்பிறப்புகளில் அத்தை பையன் எடுக்கணும், மாமா பையன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறப்பெல்லாம் சில நேரங்களில் தட்டி போகும். அப்போ தட்டி போகிற காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ இப்போ ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்லுவாங்க, இதை பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இதை செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லி. இதை விட எளிய முறை பரிகாரம்
நீங்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள தெய்வங்களை, அம்மன் தெய்வங்களை, குறிப்பாக அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணி, அம்மா எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்குங்களா, அவங்க வந்து கடகராசி என்பதில் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி முதல்ல அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சகல விதமான தோஷங்கள் கடகராசிக்காரருக்கு நீங்கணும்னா இதை முதல் செய்யுங்க. அடுத்து கடகராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம்னு. இந்த புனர்பூச நட்சத்திரத்து 4ஆம் பாதத்துக்காரங்க கும்பிட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்துக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா, ஏன்னா அவர் தான் குருன்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க. குரு வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. அதில் நிறைய எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இப்போ குரு பகவான் இல்லை, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணுங்க. அந்த ஆதிபராசக்தி அன்னையின் வழிபாடு வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் கடகராசி என்பவர்களுக்கு அனைவருக்கும் கிடைத்திட நீ நல்வாழ்த்து.